இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 16வது அதிகாரம் 5-11 முடிய. ஆவியானவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சொந்த விருப்பங்கள், சொந்த கருத்து இவைகளை வைத்து நாம் உண்மையில் நடக்க முடியாது, நீதியாய் இருக்க முடியாது, அன்பு செய்து வாழ முடியாது, நேர்மையான தீர்ப்பை இட முடியாது. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் சில பேர் ரொம்ப உண்மையான தீர்ப்பு இடுறாங்களே, நேர்மையா நடக்கிறாங்களே அப்படின்னா திருமுழுக்கு பெறலிய ஒழிய அவர்களிடம் தூய ஆவி இல்லை என்று யார் சொல்ல முடியும்? எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இருக்கிற இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களிலும் கடவுள் இருக்கிறார் என்பதான நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் ஒதுக்க முடியாது, யாரையும் மட்டம் தட்ட முடியாது, யாருக்கும் மேல நம்ம இல்லை. அப்ப கடவுள் எல்லாரிலும் இருக்கிறார். அதில் ஒரு சிலர் மட்டும் அந்த கடவுளை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு கடவுளுக்கு பணிந்து நடக்கிறார்கள், மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறார்கள். அதன் பொருள் கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் உண்மையில் the reality is that. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களில் நீர் இருந்தால்தான், உம்முடைய ஆவியானவர் செயல்பட்டால்தான் நாங்கள் நேரிய பாதையிலே நடக்க முடியும். பாவம் இதுதான் சரியான தீர்ப்பு என்றெல்லாம் நாங்கள் உணர்ந்து செயல்பட முடியும். நீதியான பாதையிலே நாங்கள் பயணிக்க முடியும் என்ற உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வாக்குறுதிகளின் உண்மையை உணர்ந்தவர்களாய் எப்போதும் உம்மை சார்ந்து வாழவும், இதனால் உம்மை சார்ந்த தூய ஆவியானவர் எங்கள் மீது வந்து தங்கவும், நாங்கள் அதற்கேற்ப நடக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.